திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சிரியாவிலே அங்குள்ள ஸ்வேதா நகரில் உள்ள மருத்துவமனைக்குள் நுழைந்து சிரியாவின் அரசு படையினர் அங்குள்ள ஊழியர்களை சுட்டு கொலை செய்திருக்கிற காணொளி வெளியிடப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சிரியாவின் ஸ்வேதா நகரில் அங்குள்ள மருத்துவமனைக்குள்ளே நுழைந்த அரசு படையினர் அவர்களை தாக்கினதில் பல ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்குரிய காணொளியை சிரியாவின் மனித உரிமைகள் காப்பகம் வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் முதல் அங்குள்ள 2 இனத்திற்கு இடையிலே மிகப்பெரிய மோதல் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அங்குள்ள ட்ரூஸ் இன பழங்குடியினருக்கும் அது மட்டுமல்ல சுன்னி இன பழங்குடியினருக்கும் இடையிலே மிகப்பெரிய மோதல் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் மட்டுமல்லாமல் போரினை ஏற்படுத்தும் அளவுக்கு உருவாகியிருக்கிறது. இந்த காணொளியை சிரியாவின் மனித உரிமைகள் காப்பகம் வெளியிட்டிருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் முதல் இது அதிகரித்த வண்ணம் இருப்பதாகவும் அதிலே கூறப்பட்டிருக்கிறது. கடந்த ஜூலை மாதத்திலே ஆரம்பித்த இந்த வன்முறையானது ட்ரூஸ் இன போராளிகளுக்கும் அதே போல சுன்னி இன பழங்குடியினருக்கும் இடையிலே இது மோதலாக வெடித்து போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தும்படியாக அரசு படையினர் உள்ளே நுழைந்த சூழ்நிலையில் ஸ்வேதா தேசிய மருத்துவமனைக்குள் நுழைந்த அரசு படையினர் அங்குள்ள ஊழியர்களை மண்டியிட வைத்து சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்கள் தேசங்களில் அதிகரித்த வண்ணம் இருப்பது வேதனையான காரியம். இப்படிப்பட்ட வன்முறை சம்பவங்களுக்கு தேசம் பாதுகாக்கப்பட, இப்படிப்பட்ட வன்முறைகள் தடுத்து நிறுத்தப்பட நாம் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து நிலவி வருகிற இந்த போராட்டத்தின் நிமித்தமாக மிகப்பெரிய ஒரு போராக இது மாறாதபடிக்கு கர்த்தர் மனமிறங்கி சிரியாவிலே ஒரு நல்ல சமாதான சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த வன்முறைகள் நீடிக்காதிருக்க, அதிகரித்து வருகிற வன்முறையினால் ஏற்படுகிற இனப்படுகொலையினால் ஏற்படுகிற இரத்தம் சிந்துதல்கள் நிறுத்தப்பட, ஜனங்கள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சிரிய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தேதி குறிப்பிடப்படாத காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஸ்வேதா தேசிய மருத்துவமனைக்குள் படமாக்கப்பட்டுள்ள அந்த காட்சியில் சிரிய பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சகங்களை சேர்ந்த வீரர்கள் மருத்துவமனை ஊழியர்களை துப்பாக்கி முனையில் தரையில் மண்டியிட வைத்துள்ளனர். அவர்களில் ஒருவர் வீரரால் கன்னத்தில் அறையப்பட்டதும் அவரை தள்ளிவிட முயல்கிறார். அடுத்த கணமே அவர் மிக அருகிலிருந்து 2 முறை சுடப்படுகிறார். தொடர்ந்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பல ஊழியர்கள் கீழே விழுந்து உயிரிழக்கும் கொடூர காட்சிகள் அதில் பதிவாகியுள்ளன. ஆனால் எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது இன்னும் வெளியாக்கப்படவில்லை. ஆகவே இந்த சம்பவங்கள் நீடிக்காதிருக்க நாம் பாரத்தோடு ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சிரியாவிலே அரசு படையினருக்கும் ஆண்டவரே குறிப்பாக 2 இனத்திற்கு இடையிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த மோதல் சம்பவங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வன்முறையை கட்டுப்படுத்த வேண்டும், போர் நிறுத்தத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று உள்ளே நுழைந்த அரசு படையினர் ஆண்டவரை மருத்துவமனை வீரர்களை ஆண்டவரை சுட்டு கொலை செய்த ஆண்டவரை காட்சிகளை ஆண்டவரை வெளியிட்டிருக்கிறார்கள் சிரியாவினுடைய மனித உரிமைகள் கண்காணிப்பகம். அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆண்டவரே தகப்பனை மனித இரத்தம் சிந்தப்படுகிற சூழ்நிலை நாங்கள் பார்க்க முடிகிறது. இது நிமித்தமாக உம்முடைய கோபாக்கினை தேசங்களில் ஊற்றப்படாதபடி சிரியாவிலே அமைதி நிலக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 2 இனத்திற்கும் இடையிலே நடந்து வருகிற மோதல் நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக, இனப்படுகொலை தடுக்கப்பட,
இனத்தின் பெயரால் உண்டாகிற, ஜாதியின் பெயரால் உண்டாகிற வன்முறைகள், இரத்த சிந்துதல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு ஒரு சமாதான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.